தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திப்பதற்காக இன்னைக்கு வர்றாரு, பேசுறாரு. மக்களை சந்திச்சு இத்தனை நாள் களத்திற்கு வராமல் காணொலி வாயிலாகவே பேசிக்கொண்டிருந்தார். இப்போது களத்திற்கு வர ஆரம்பித்து விட்டாரா அப்படின்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவக்குவதற்கு முன்னாடி அவர் பல களத்திற்கும் போன வருடம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக அங்கே சென்றதான் அவர் நிவாரண உதவிகள் முதற்கொண்டு செய்தார் அப்படிங்கிறது. களத்திற்கு போகாதவர் அப்படிங்கிற அந்த இதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். இன்னைக்கு பார்ட் 1 தான். இன்னைக்கு தலைவர் போறதுங்கிறது முன்பே முடிவு செய்யப்பட்டது. நீங்க செயற்குழு தீர்மானங்கள் போடப்படும் போது முடிவு செய்யப்பட்டது. நீங்க அந்த மேப் என்ன முடிஞ்சா பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏரி ஒரு பெரிய ஏரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலதான் ரன்வே வரப்போகுது. வயல் ஏரி நினைக்கிறது பேர். இந்த 4700 ஏக்கர், நான் சொல்றது கிட்டத்தட்ட இவரோட நீர்நிலைகள் கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் நீர்நிலைகள் இருக்கின்ற இந்த இடத்தில் முழுக்க காங்கிரீட் போட போறீங்க. நீங்க இதுல எங்க இருந்து நீங்க நீர்நிலைகளை காப்பாத்துவீங்க? அவர் திரும்ப தங்கடி தங்கஸ் அவர்கள் பொய்யான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றாங்க. எப்படி எங்க இருந்து காப்பாத்துவீங்க? இது தண்ணி எடுத்து வேற எங்கேயாவது போய் வச்சிருவீங்களா? ஜி ஸ்கொயர் வந்து 900 ஏக்கர் பன்னூர்ல வாங்கி வச்சிருக்கான். ஜி ஸ்கொயர் பரந்தூர்ல விமான நிலையம் வந்தால் பன்னூர்ல ஒரு ஏக்கரான 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பேன். ஒரு நீர்நிலை கூட பன்னூர்ல கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, 4000 ஏக்கர்னா கண்டிப்பா ஒரு நீர்நிலைகள் இல்லை. ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நீங்க அன்னைக்கு இருந்த செய்திகள்ல நீங்க ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை எல்லா பத்திரிகையும் படிச்சு பாருங்க. பன்னூர் வில் பி செலக்டட், பன்னூர் வில் பி சோசன் போட்டிருப்பாங்க. பன்னூர் தான் தேர்வு செய்யப்படும். ஏன் பரந்தூர் மாறியது? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அதோட ஆச்சரியமான விஷயம் சொல்றேன், இந்த போராட்டத்தை மீண்டும் நடத்துவது யார்? உங்களுக்கு தெரியுமா யார் நடத்துறாங்க? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? தளபதி ஒரு தடவை வாசல், இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாது. கண்டிப்பா டேக் ஆஃப் ஆகாது. அவங்க அந்த நம்பிக்கை இருக்கு. 35 பேர் வர்றாங்க, போறாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, போயிட்டாங்க. அங்க வெறும் மாற்றம் எதுவும் வரல. இப்ப விஜய் இந்த இடத்துக்கு வர, இவரும் வந்துட்டு போயிடுவாரா இல்ல மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குதா? 8 வழி சாலை எதிர்த்தீங்கல்ல, 8 வழி சாலை ஏன் எதிர்த்தீங்க? அப்ப சொல்ல வேண்டியதானே, நமக்கு 4 வழி சாலை பத்தாதே, 8 வழி சாலை அல்லவா வேண்டும், இன்னும் பல நிறுவனங்களை சேலம் மாவட்டத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் தடுக்கலாம், பேசியிருக்கலாம்ல. அப்ப மட்டும் ஏன் விவசாயிகளோட நிற்கிறோம்? அப்ப என்ன நிலைப்பாடு? உங்க நிலைப்பாடு, நான் அன்னைக்கு 8 வழி சாலைக்கும் எதிரானவன், பரந்தூர் விமானத்துக்கு எதிரானவன். எனக்கு பேசுற யோகியதை, உனக்கு பேச யோகியதை இல்ல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திப்பதற்காக இன்னைக்கு வர்றாரு, பேசுறாரு. மக்களை சந்திச்சு இத்தனை நாள் களத்திற்கு வராமல் காணொலி வாயிலாகவே பேசிக்கொண்டிருந்தார். இப்போது களத்திற்கு வர ஆரம்பித்து விட்டாரா அப்படின்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. களத்திற்கு வர ஆரம்பித்து விட்டாரா விஜய்? முதல்ல இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவக்குவதற்கு முன்னாடி அவர் பல களத்திற்கும் போனவர் தான். அது அனிதா அவர்களுடைய வீட்டிற்கு, நீட்டால் பாதிக்கப்பட்ட அனிதா வீட்டிற்கு போனதாக இருக்கலாம், இல்லை ஸ்னோலின் அவங்க வீட்டுக்கு போனதாக இருக்கலாம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் பங்கெடுத்ததாக இருக்கலாம், டிமானிட்டேஷனுக்கு குரல் கொடுத்ததாக இருக்கலாம். இந்த மாதிரி பல நேரங்களிலும் களத்திற்கு போனவர் தான். போன வருடம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக அங்கே சென்றதான் அவர் நிவாரண உதவிகள் முதற்கொண்டு செய்தார் அப்படிங்கிறது. களத்திற்கு போகாதவர் அப்படிங்கிற அந்த இதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். கட்சி துவங்கிய பிறகு தான் முதலில் களத்துக்கு போறோமா? இல்ல, கள்ளக்குறிச்சி மாநாடும் போது களத்துக்கு தானே போனார். அவர் எல்லாமே பார்த்தோம்ல. களத்திற்கு அவர் சென்றார், மருத்துவமனைக்கு சென்றார், மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார், அவர்களுக்காக நின்றார். அப்பொழுதும் நடந்தது. என்ன ஒரு மாற்றம்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் அது கள்ளக்குறிச்சிங்கிறது நாட்டை உலுக்கிய ஒரு மரணம், உடனடியாக நடக்குது, உடனே ரியாக்ட் பண்றார். இது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு எழுந்த இடம் என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து எங்களை மாதிரி செய்தி தொடர்பட்ட கேட்கப்படுகின்ற கேள்வி, பரந்தூர் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த மக்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா 910வது நாள், கிட்டத்தட்ட 3வது வருடத்தை நோக்கி இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கிறது. முதல்ல நம்ம பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ பரந்தூர் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. செய்தி தொடர்பாக நாங்கள் என்ன சொன்னோம்னா, நிச்சயமாக நாங்கள் பரந்தூர் மக்களுடன் தான் இருக்கின்றோம், இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல, தலைவர் சொல்லணும். மாநாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மாநாட்டில் முடிந்த பிறகு, மாநாட்டிலே அந்த செயற்குழு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ கால சூழல் சரியில்லாத காரணத்தினால மாநாடு முடிந்த 3வது நாளில் செயற்குழு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. அது 8வது தீர்மானம் நான் படிச்சு காமிக்கிறது யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா சில பேர் இன்னுமே, அதாவது சில வலதுசாரிகளாக இருப்பார் நிறைய பேர் என்ன சொல்றாங்க,
இவர் போறதே வந்து மக்களை சாந்தப்படுத்தி இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ரொம்ப நல்லதுப்பா, கரை நல்லதுங்கிற மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட் நல்லதுப்பா, நீங்களாம் அரசாங்கம் கொடுக்குற காசு வாங்கிட்டு போங்கப்பான்னு சில பேர் இட்டு கட்டி பேசுகின்ற காரணத்தினால் இதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப சுருக்கமாக படிச்சிடறேன். விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகள் உள்ளன. இவற்றை அழிப்பது சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடக்கும் சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும். சென்னையை பாதுகாக்கவும் விவசாயிகளின் மனநிலையை உணர்ந்து ஒன்றிய மாநில அரசுகள் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் முடிவை திரும்ப பெற வேண்டும். விவசாயம் மற்றும் விவசாய நிலங்களின் பாதுகாப்பை ஒரு கொள்கையாகவே முன்னெடுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சட்ட ரீதியாக போராடவும் தயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பார்ட் 1 தான். இன்னைக்கு தலைவர் போறதுங்கிறது முன்பே முடிவு செய்யப்பட்டது. நீங்க செயற்குழு தீர்மானங்கள் போடப்படும் போது முடிவு செய்யப்பட்டது. எப்பொழுது போகலாம்ங்கிறது ஒரு டிபேட் இருந்துட்டே இருந்துச்சு. நவம்பர்ல போலாமா, டிசம்பர்ல போலாமா, வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னொன்று அவரே வந்து 2வது படத்தோட கமிட்மெண்ட்ல இருக்காரு. ஸோ இப்போ போகலாம். ஆனால் மண்ணுக்காக நிச்சயமா போகணும். பல பேர் அவர் சந்திக்கும் பொழுதும் நிச்சயம் பரந்தூருக்கு போவேன், நிச்சயம் வேங்கைவேலுக்கு போவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் நான் போகின்றேன். நாங்கள் சுற்றுப்பயணம் இருக்கிறது அப்படின்னு களத்தில் தான் நாம் இருக்க போகின்றோம். முழு நேரமாக அரசியலுக்கு வருவது என்பது நான் களத்திற்கு வருவதற்காகத்தான் முழு அரசியல். களத்துக்கு வரலாம், முள்ளர் அரசியலே தேவையில்லையே. நான் இன்னும் 2-3 படம் அடிச்சுட்டு நான் நேரம் எலெக்ஷன் கூட வரலாம், எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரலாம். இல்லை, இந்த மக்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களை படிக்க வேண்டும், மக்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு மக்களுக்கான அரசியலை செய்ய வேண்டும். அண்ணா எப்படி சொன்னாரோ, மக்களிடம் செல்னு சொன்னாரோ, அதைத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் செய்ய போகின்றார். ஸோ அதற்கு தான் இன்னைக்கு பார்ட் 1ங்கிறது. இந்த பரந்தூருக்கு மக்களை போய் பார்க்கணும். பார்க்கும் பொழுது மிக தெளிவாக செயற்குழு தீர்மானத்தில் நாங்கள் பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு எதிரானவர்கள் தான் அப்படிங்கிறதா முதல் விஷயம். ஸோ களத்திற்கு போகின்றார். அங்கு 914 பேசும்போது சொன்னீங்கல்ல, கரை நல்லதுன்ற மாதிரி மக்களை வந்து இல்ல சரிதான் அப்படின்ற மாதிரி, அந்த கருத்து ஏன் வந்தது? பெஸ்ட் ஏன் வந்ததுன்னா, இது வந்து பாஜகவும் திமுகவும் பல விஷயங்களில் ஒத்து போகின்ற மாதிரி இந்த விஷயத்துல ஒத்து போறாங்க. இது யாரோட திட்டம் அப்படி கேட்டா, நீங்க திமுக ஒத்து போதா? ஆமா, இது யாரை எதிர்த்து இந்த போராட்டம் நடக்குதுங்க? இது அதுக்கு 4 இடம் செலக்ட் பண்றாங்களா? நீ வந்து நேற்று தங்கம் தண்டரசு என்ன பேட்டி கொடுக்குற, தங்கம் தண்டரசு என்ன சொல்றாரு? ஆமாங்க, பரந்தூர் விமானம் நிச்சயம் அவசியமானது. டெல்லியில வந்து அத்தனை ஏக்கர் இருக்கிறது, பாம்பேல அவ்வளவு ஏக்கர் இருக்கு, ஹைதராபாத்ல அவ்வளவு ஏக்கர் இருக்கு, அங்கெல்லாம் 2 ஏர்போர்ட்ஸ் வந்துருச்சு, நம்மள்ட்ட வந்து 1300 ஏக்கர் தான் இருக்கு, அதனாலதான் இன்னொரு ஏர்போர்ட் தேவைன்னு சொல்லி பேசுறாரா? 4 இடத்த சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து திருப்பூர், பாடலூர், பரந்தூர், பன்னூர் 4 இடங்கள் சூஸ் பண்றாங்களா? ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று வருது. நீங்க நல்ல செய்திகள் 2022 செய்திகள் நீங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் இல்ல பன்னூர்னு போடுங்க, வர செய்திகள் எல்லாம் படிங்க. அதுல வர செய்திகள் என்பது மோஸ்ட்லி பன்னூர் will be selected over பரந்தூர், இதுதான் செய்தியாக இருக்கும். திருப்பூரும் பாடலூரும் அதற்கு ஏதுவான இடங்களாக இல்லை என்ற காரணத்தினால் பரந்தூரை விட பன்னூர் தேர்வாகும். திருவள்ளூரில் இருக்கும் பன்னூர், காஞ்சிபுரத்தில் இருக்கும் பரந்தூர் தேர்வாகாது. ஏன்னா இங்க வந்து குடியிருப்புகள் அதிகம், மக்கள் அதிகம், 13 நீர்நிலைகள் இருக்கிறது. 13 நீர்நிலைகள், குளங்கள், குட்டைகள் இதெல்லாமே இருக்கு. நான் போன வாரம் பரந்தூர், நான் பொங்கல் அன்னைக்கு பரந்தூருக்கு போறேங்க. நீ ஆச்சரியப்பட்டு போவீங்க. அங்க இருக்கின்ற விவசாயத்திற்கு ஒரு பம்பு செட் கூட இல்லை, ஒரு பம்பு செட் கூட இல்லை. இந்த 13 நீர்நிலைகள் கொடுக்கின்ற தண்ணீரில் அங்கு விவசாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை மாவட்டங்கள் இது வந்து சாத்தியப்படல. கம்பன் கால்வாய் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்பன் ரவிவர்மனால் கட்டப்பட்ட ஒரு கால்வாய்னு சொல்றாங்க. 44 கிலோமீட்டர் ஓடுது. கிட்டத்தட்ட 85 ஏரியை கனெக்ட் பண்ண கால்வாய், செம்பரம்பாக்கம் முதற்கொண்டு ஏரி கனெக்ட் பண்ண கால்வாய். அந்த கால்வாயில 7 கிலோமீட்டர் அடிச்சு உடைக்கிறாங்க. இதற்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு தங்கம் தண்டரசு இவ்வளவு அழகா பேசுறாங்க, எல்லாரும் வாட்ச் திஸ் அப்படின்னா சில பேர் வந்து போடுறாங்க. நான் சொல்றேன், இந்த கேள்வி கேட்கப்படாது. ஐயா, 44 கிலோமீட்டர்ல 85 ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும். அதாவது 3rd ஆர்டர் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் ஒருவேளை வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் அதெல்லாம் தாங்கி கொண்டு போய் செம்பரம்பாக்கம் மூலியமா கடலில் சேர்க்கக்கூடிய அந்த கம்பன் கால்வாயை நீங்கள் 7 கிலோமீட்டர் காலி பண்றீங்களே, இதற்கான மாற்று ஏற்பாடு என்ன? கலெக்டர் உட்கார்ந்துருக்காங்க, அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் இந்த போராட்ட குழு கேட்கறாங்க. எல்லாம் அப்படி பாக்குறாங்க, என்னப்பா பண்றது கேள்வி கேட்கறாங்களே. பதில் இன்னும் வரைக்கும் வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன்னா நேத்து முதல்ல என்ன சொல்றாரு, நாங்கள் அங்க இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாப்போம். எப்படி பாதுகாப்பு? எனக்கு நீங்க அந்த மேப் என்ன முடிஞ்சா பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல ஒரு ரன்வே, அது ஒரு ஏரிக்கு மேலதான் ரன்வே வருது. ஏரி பெரிய ஏரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலதான் ரன்வே வரப்போகுது. வயல் ஏரின்னு நினைக்கிறேன் அதுக்கு பேரு. முக்கியமான ஏரிகள் அது ஏகனாபுரம் பக்கத்துல இருக்கு. இந்த ஏரிகள் தான் வரப்போகுது. இப்போ அந்த 4700 ஏக்கர், நான் சொல்றது கிட்டத்தட்ட இவரோட நீர்நிலைகள் கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் நீர்நிலைகள் இருக்கின்ற இந்த இடத்தில் முழுக்க காங்கிரீட் போட போறீங்க. நீங்க ஏர்போர்ட் என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி யோசிச்சு பாருங்களேன். ஃபுல்லா மண் அடிச்சு தண்ணி எல்லாம் காலி பண்ணி காங்கிரீட் போட போறீங்க. இதுல எங்க இருந்து நீங்க நீர்நிலைகளை காப்பாத்துவீங்க? அவர் திரும்ப தங்கம் தண்டரசு அவர்கள் பொய்யான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றாங்க. எப்படி எங்க இருந்து காப்பாத்துவீங்க? இது தண்ணி எடுத்து வேற எங்கேயாவது போய் வச்சிருவீங்களா? நீங்க குட்டைகளை காலி பண்றீங்க, குளங்களை காலி பண்றீங்க, விவசாயத்தை காலி பண்றீங்க. நான் அதாவதுங்க, நான் வளர்ச்சிக்கு எதிரானவனே கிடையாது. சில இடங்கள்ல விவசாயம் காலி ஆகும், நான் ஒத்துக்கிறேன். சில இடங்கள்ல குடியிருப்புகள் போகத்தான் வேண்டும். மக்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் காம்பன்சேஷன் கொடுங்க, மக்கள் வந்து ஏமாத்தாதீங்க, கோர்ட்ல போய் அலைய வைக்காதீங்க, பாவம் ஏழைப்பாள் அவங்களை கொண்டு போய் எங்கேயாவது நீங்க வந்து நல்ல காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் தான். நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு இந்த
கெடுக்கின்ற இந்த அழிக்கின்ற 13 நீர்நிலைகளை நீங்கள் உருவாக்கி தருவீர்களா? அதான் எங்களுடைய கேள்வி. இல்ல அதை மட்டும் டார்கெட் பண்ணி அழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்ப நீ சொல்ற மாதிரி வேறுமனையா பண்ண போறாங்க. இப்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் சொன்னேன் இல்லையா, பரந்தூர் பன்னூர் குறித்து பேசணும் இல்லையா, ஏன் இது மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக ரொம்ப வெளிப்படையா நான் சொல்றேன். இது நான் இதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா பரந்தூர் மக்கள் சொன்னதுதான் சொல்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் நீங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்துல போய் பொங்கல் விழா கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் கூட பார்த்திருப்பீங்க. ஒரு வித்தியாசமான கிராமமாக இருக்கும், நீங்க பார்த்திருக்கலாம். அது உளுந்தை. அந்த கிராமம் உளுந்தை. அந்த உளுந்தை எங்க வருகிறதுன்னா, இந்த பன்னூர்ல இந்த செலக்ட் பண்ணாங்களே 4000 ஏக்கருக்கு மேல அந்த இடத்துல வருது. ஸோ அந்த உளுந்தையில முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கின்ற ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வெளிப்படையா சொல்றேன். ஜி ஸ்கொயர் 900 ஏக்கர் பன்னூர்ல வாங்கி வச்சிருக்கான். ஜி ஸ்கொயர் பரந்தூர்ல விமான நிலையம் வந்தால் பன்னூர்ல ஒரு ஏக்கரான 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னு ஜி ஸ்கொயர் 900 ஏக்கர் வாங்கி வச்சிருக்கான். பிளான் பண்ணி வாங்கி வச்சிருக்கான். இந்த ஜி ஸ்கொயர் யாரோடையதுங்கிற நமக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஜி ஸ்கொயருடைய சொத்தை காப்பாற்றுவதற்காகவும் தங்களுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸை காப்பாற்றுவதற்காகவும் திமுக பன்னூரில் வர வேண்டிய விமான நிலையத்தை பரந்தூரில் மாற்றிவிட்டார்கள். கூடுதலாக நீங்க அரசியல் பேசலாம், இது பேச நீர்நிலைகள் அங்க ஒரு நீர்நிலை கூட கிடையாது. ஒரு நீர்நிலை கூட பன்னூர்ல கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க 4000 ஏக்கர்னா கண்டிப்பா ஒரு நீர்நிலைகள் இல்லை. குடும்பங்கள் அதை விட இங்கே குறைவு. இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஆனா 900 ஏக்கர் ஒரு பிரைவேட் காரை வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. அப்ப நீங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், இவ்வளவு ஏக்கர்ல இவ்வளவு ஏக்கர் வாங்கி வச்சிருக்கான்னா அப்ப வித்துருக்காங்க இல்லையா. அப்ப அங்கே நஞ்சை புஞ்சை பெருசா கிடையாது, விவசாயங்கள் பெருசா கிடையாது. விவசாயம் இருக்கும், இல்லைன்னு சொல்றேன், விவசாயம் இருக்கும். அங்கே பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஒரு முதலமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸ் அதை சுத்தி என்ன பெருசா இருந்துரும், எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக கூட இருக்கும். இந்த காரணங்களுக்காக திமுக பரந்தூரை சூஸ் பண்றாங்க. இப்போ சொல்றாங்கல்ல ஒன்றிய அரசு தான் தெரிச்சதுன்னு. இப்ப நான் சொல்றேன், பாஜக ஐயா எங்களுக்கு பரந்தூர் வேணா பன்னூர் வேணா சரின்றுவாங்க. அவங்க பாஜக ரெடியா இருக்கும். பாஜக சொல்றாங்க பரந்தூரா பன்னூரா நீ டிசைட் பண்ணிக்கப்பா, நாங்க ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் பண்ணிட்டோம், நாங்க கொடுத்துறோம், நீ டேட்டா கொடுத்தா டேட்டா அடிப்படையில் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்றோம், நீ எடுத்துக்கோ. தண்ணிக்கு மேல நீங்க ரன்வே போடுவீங்களா இல்ல கட்டாந்தரையில ரன்வே போடுவீங்களா? கூடுதல் செலவு இல்லையா? முதல்ல இன்னொரு உதாரணம் சொல்றேன். சென்னையில இருந்து நீங்க கனெக்ட் பண்ணுங்க. பன்னூர் எவ்வளவு தூரம் பாருங்க, பரந்தூர் எவ்வளவு தூரம் பாருங்க. சென்னையில இருந்து பரந்தூர் 71 கிலோமீட்டர், பன்னூர் 57 கிலோமீட்டர். நீங்க ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு சென்னை கனெக்டிவிட்டி, இப்போ எல்லாருமே என்ன சொல்றோம் சார், சென்னை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார், சென்னைக்கு கனெக்டிவிட்டி வேணும். இப்போ இதுக்குமே மெட்ரோ ட்ரெயின் போட போறோமா இல்லை என்ன நம்ம ஆல்டர்னேட்டிவ்ங்கிற பார்க்க போறோம். அப்போ 57 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற பன்னூரை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா, 71 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பரந்தூரை சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ரொம்ப நியாயமான கேள்வி. இதுதான் நீங்க அதான் சொல்றது, ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நீங்க அன்னைக்கு செய்திகள்ல நீங்க ஆங்கில பத்திரிகை தமிழ் பத்திரிகை எல்லா பத்திரிகையும் படிச்சு பாருங்க. பன்னூர் வில் பி செலக்டட், பன்னூர் வில் பி சோசன் போட்டிருப்பாங்க. பன்னூர் தான் தேர்வு செய்யப்படும். ஏன் பரந்தூர் மாறியது? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். நாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் அந்த ஊருக்கு போறேன், நான் யோசிச்சிட்டே வரேன், நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது, நம்ம ஆல்டர்னேட்டிவ் மக்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய. அவங்க போன சார் நான் காமிக்கிறேன் சார், ஆர்டிஐ டேட்டா, இங்க வீடு எவ்வளவு சார், இங்க வீடு எவ்வளவு சார், நீர்நிலைகள் இங்க எவ்வளவு இருக்கு சார், இங்க எவ்வளவு இருக்கு சார், நஞ்சை எவ்வளவு இருக்கு சார், புஞ்சை எவ்வளவு இருக்கு சார், கிளீனா டேட்டா வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்திற்கு முன்னாடி அவங்க அதாவது காஞ்சிபுரம் என்பது கஞ்சிவரமாக இருக்கும் பொழுது பெயர் காஞ்சிபுரம் கஞ்சிபுரம், அன்னைக்கும் ஏகனாபுரமா இருக்கு, பரந்தூரா இருக்கு. எவ்வளவு பேர் வரலாறு இருக்கு பாருங்க அதுக்கு. அப்படி அந்த அளவுக்கு டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. அதோட ஆச்சரியமான விஷயம் சொல்றேன், இந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்துவது யார் உங்களுக்கு தெரியுமா? யார் நடத்துறாங்கன்ட்டு? திமுகவை சேர்ந்தவர்கள். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம், திமுக சேர்ந்த அங்க அந்த போராட்டக்குழுவோட துணை செயலாளர் கதிரேசன் என்பவர், அவர் தான் எங்களை கூட்டிட்டு போறாரு. எங்களை ரிசீவ் பண்ண வராரு. முன்னாடி திமுக கொடி கட்டி இருக்கு. என்னண்ணே நீங்க சார் திமுக தான் சார் இருந்தேன். நான் இல்ல, எங்க 3 ஜெனரேஷன் திமுக, நான் ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவன். இன்னைக்கு ஊருக்காக நான் பொறுப்பை விட்டுட்டு இதை வேலை செய்யறேன். எனக்கு எல்லா அமைச்சர்களும் க்ளோஸா இருக்கிறாங்க. இன்னைக்கும் எனக்கு குண்டாஸ் அடிக்காத ஒரே ஒரு காரணம் நான் திமுக காரங்கள் மட்டும்தான். திமுக அந்த போராட்டத்தில் இருக்காங்க, அதிமுக அந்த போராட்டத்தில் இருக்காங்க, பாமக அதாவது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் பாமக போராட்டத்தில் இருக்காங்க. எல்லா சகல கட்சியினரும் அந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள். சமூக ரீதியாக சொல்ற 2 விஷயம், அந்த ஊர்ல வன்னியர் அப்புறம் ஆதி திராவிடர், இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றாக இணைந்து எங்களுக்கு ஜாதி எல்லாம் முக்கியம் இல்லை, என் ஊரை காப்பாத்து, என் தண்ணியை காப்பாத்து, என் விவசாயத்தை காப்பாத்து, எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க, எங்களை விரட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 2 சமூக மக்கள். ஆச்சரியமான விஷயம், இந்த அரசியல் கட்சிகள் ஆச்சரியங்களை தாண்டி அரசியல் கட்சி எவ்வளவு கலப்பாங்க. என்ன சொல்லுவார் அமைச்சரே, நான் அவனை பார்த்து பண்ணித்தரேன், நான் உனக்கு நீ எவ்வளவோ நீ சம்பாரி, நீ ரியல் எஸ்டேட் 4 இடத்த வாங்கி போடு, நீ சம்பாரி, நீ உனக்கு வெளியே ஒரு பங்களா கூட நீ வாங்கிக்கலாம் அப்படித்தானே சொல்லுவாங்க. இல்லைண்ணே வேணாண்ணே, நான் அந்த ஊருக்கா நிற்கிறேனே. எத்தனை அரசியல்வாதி சொல்லுவான்? சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அரசியல்வாதிகள் நிற்கிறார்கள். அந்த ஊரை சேர்ந்த பரந்தூர், நான் உண்மையிலே அவங்களுக்காக ஹேட்ஸ் ஆஃப் தான். உண்மையிலே
அந்த அளவுக்கு நின்று போராட்டம். நாங்கள் போகும்போது போராட்டக்குழு இன்ட்ரடியூஸ் பண்ண, சார் இவர் அதிமுக சார், இவர் திமுக சார், இவர் பாமக சார், இவர் இந்த கட்சி சார், அந்த கட்சி சார், அந்த கட்சி சார், அப்படிதான் மக்கள் இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது என் ஊரை காப்பதும், அதுவும் 910 நாள் ஒரு போராட்ட தளத்தில் ஈஸியே கிடையாதுங்க. அவ்வளவு குழப்பங்கள். நான் பல போராட்டங்கள் இருந்திருக்கேன். காவல்துறை வந்து நமக்கு எதிராக என்னென்ன வேலை பார்ப்பாங்க நமக்கு தெரியும். சாஃப்டாக பேசி பார்ப்பாங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. காவல்துறை மூலியமாக தான். காவல்துறை ஒரு டூல் தான், இங்கே பேசுறது அரசாங்கம் அதுதான் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இதெல்லாம் செய்வார்கள். அதையெல்லாம் விடுத்து இன்னைக்கு அந்த மக்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த மக்களுக்காக நாம் போய் இங்கே நிற்க வேண்டும். இப்போ தான் சொல்றேன். ஸோ வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ், வி ஆர் அகேன்ஸ்ட் பரந்தூர் ஏர்போர்ட். பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், நீ பன்னூர் கொண்டு போகல, வேற இடத்துக்கு கொண்டு போ. வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு ஆல்டர்னேட் சொல்லி. இப்போ சில பேர் சொல்ல என்ன சொல்றாங்க, சார் நீங்கள் எல்லாரும் கம்பேரிசன் பெங்களூர்னு போகிறாங்க. நீங்கள் பெங்களூரை தாண்டி அங்கே கர்நாடகாவில் சில ஏர்போர்ட்ஸ் இருந்தாலும் அது வந்து ரொம்ப பிரபலமான ஏர்போர்ட்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே திருச்சி இருக்குது, கோவை இருக்குது, மதுரை இருக்குது. நீங்கள் மதுரையை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மாற்றுங்க. எவ்வளோ நாளாக குரல் கேட்குது? ரொம்ப நாளாக குரல் கொடுத்துட்ருக்கோமா? ஏன் மாற்றாமல் இருக்கீங்க? நீங்கள் பல நேரங்களில் தென் மாவட்ட மக்கள் நீங்கள் வந்து வெளிநாடுக்கு போகணும், சவுதிக்கு போகணும், சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், எங்கே போவாங்கன்னு நினச்சி பார்க்குறீங்க? இங்கே மதுரையில் ஏர்போர்ட், மதுரையில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இல்லை, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடையாது. நேராக ஒன்று திருச்சியில் வாய்ப்பு இருந்தால் பார்ப்பாங்க, இல்லாட்டி சென்னை தான், திருவனந்தபுரம் போயிடுவாங்க. சில நேரங்கள் திருவனந்தபுரம் போயிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க, இல்லை சென்னை வரணும். இது ஒன்று நடக்கும். நிறைய பேர் பெங்களூர் ஏர்போர்ட்ஸ் போவாங்க. ஏன்? திருச்சியையும் மதுரையையும் கோயம்புத்தூரையும் நீங்கள் பெரிய விமானங்களாக மாற்றுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை? அதான் நம்ம கேள்வி கேட்குறோம். நீங்கள் அங்கே பண்ணுங்க. எதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்கு சென்னை வரணும்? நான் வந்து இன்னைக்கு நான் சவுதி போகிறேங்க, நான் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்துவேன், நீ வாப்பா கிளம்பி, நான் ஏன் வரணும்? எனக்கு திருச்சியில் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா? எனக்கு பக்கத்தில் இருந்தால் நான் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போவேன்ல. அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அது செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா பெரிய ஏர்போர்ட்ஸ் கட்டணும், பெரிய ஏர்போர்ட்ஸ் தான் பெரிய காசு கிடைக்கும். பெரிய ஏர்போர்ட்ஸை கொண்டு போய் கடைசியாக யார்கிட்ட போய் நம்ம ஒப்படைக்கிறோம்? நம்ம சொந்தமான ஒரு விமான நிலையம் இருக்கா? எங்கேயாவது இருக்கா? ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சொந்தமாக வச்சுக்கிறாங்களா, இல்லை வந்து அதானிகிட்ட கொடுத்துட்றாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. அதெல்லாம் பிற்காலத்தில் நடக்கட்டும். அது ஆனால் உண்மையிலேயே இவர்களுக்கு ஆல்டர்னேட்ஸ் ஒன்று வேணும்னா இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை இவர்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லாத காரணத்தினால் புதிய விமான நிலையம் வேணும், புதிய விமான நிலையம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆமாம், ஆல்டர்னேட் வேணும். அதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்யுங்கள். மக்களை அழிக்கக்கூடிய இடத்துக்கு நகராதுன்னு சொல்றோம். இப்போ இந்த போராட்டம் ஆரம்பிச்சு 900 நாட்களுக்கு மேலே போயிருச்சு. இத்தனை நாட்கள் செய்திகளாக வரும், ஒரு பக்கம் 2 பக்கம்னு. ஆனால் இப்போ விஜய் அங்கே வாராருன்னு இது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ ஆகுது. எல்லா மீடியாக்களும் அதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய்ன்ற நபர் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமோ, கொஞ்சம் தீர்வு கிடைச்சிருக்குமோ, அந்த மக்கள் என்னலாம்ல இப்போ வர்றாரு? நல்ல கேள்வி. நீங்கள் உண்மையிலே வந்து இன்னைக்கு அரசியல் தலைவர்களாகவோ அல்லது பிரபலமான தலைவர்களாகவோ 36வது நபராகத்தான் எங்களோட தலைவர் போகிறான்னு கலர் செய்தி பார்த்தேன். நீங்கள் வந்து இதில் திருமாண்ணே, இது ராமதாஸ் ஐயா போனாங்களான்னு தெரியல, ஆனால் அவங்க பேர்லாம் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், நீங்கள் சமூக செயற்பாட்டில் இருப்போம் பூலோகி நண்பர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. 36வது நபராகத்தான் வருகிறார். இவங்க எல்லோருமே இந்த போராட்டத்தை முன்னின்று இவர்களெல்லாம் மக்களுக்காக இருக்கக்கூடியவர்கள். அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் வந்து எல்லாரோட்டையுமே வந்து வாழ்த்துறையெல்லாம் வாங்கிலாம் எழுதியிருக்காங்க. இன்னும் கூட சீக்கிரம் முன்னாடி போயிருந்தா இது இன்னும் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆக முடியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலிடான பாயிண்ட். ஆனால் இன்னைக்கு டேக் ஆஃப் ஆகலை இப்போ வரைக்கும். இப்போ இவ வேகப்படுத்தலாம், மார்ச்சில் வந்து சீக்கிரமாக வேகப்படுத்தலாம்ங்கிற முயற்சிகள் மேற்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு போகிறதுங்கிறது நிச்சயமாக இழந்த ஒரு ஃபோக்கஸை மறுபடியும் கொடுக்கும் நான் பார்க்கின்றேன். முதல்ல ஆரம்ப காலத்தில் நல்ல ஃபோக்கஸ் இருந்துச்சு. ரொம்ப ஆரம்ப காலத்தில் மக்கள் போராடுறாங்க, குடியரசு தினத்தை புறக்கணிக்கிறாங்க, சுதந்திர தினத்தை புறக்கணிக்கிறாங்க, கிராம சபை கூட்டங்களை தீர்மானங்கள் போடுறாங்கிறலாம் பிரபலமாக இருந்தது. அதுக்கு பிறகு அது ஒரு ஏதோ செய்தி வந்துட்டு இருக்குப்பாங்கிறது. இன்னைக்கு மறுபடியும் இழந்த அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, ஏன் பேசுறோம்? நம்ம ஏன் இன்னும் பன்னூர் பரந்தூர் குறித்து எவ்வளவு பேர் வெளிப்படை அந்த கிராமங்கள் பேசுறாங்க. இன்னைக்கு நாங்க போய் பேட்டி எடுக்கும்போது, சார் G ஸ்கொயருக்கு இங்க லேண்ட் இருக்கு சார், அதுக்கு தான் சார் போறாங்கன்னு சொல்லி வெளிப்படையா பேசுறாங்க. ஒரு துணிச்சல் வந்திருக்கு. மக்கள் பேசுற வீடியோஸ் இருக்கு, நீங்க சோஷியல் மீடியால பாருங்க. மக்கள் பேச தயார். நான் வெளிப்படையா தானே பேசுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து மக்களுக்காக நிற்கிறேன், மக்களுக்காக நான் பேசுறேன். அப்போ இந்த விஷயங்கள் இன்று பேசப்படுவது நிச்சயமாக அவங்களை யோசிக்க வைக்கும். அந்த மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? தலைவர் ஒரு தடவை வர சொல்லுங்க, தளபதி ஒரு தடவை வர சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாது, கண்டிப்பா டேக் ஆஃப் ஆகாது. அவங்க அந்த நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு கூடுதல் உத்வேகம் கிடைக்கும். நீங்க எங்க கூட நிக்க போறீங்க, போராட்ட காலத்துக்கு வந்துட்டீங்க, நிக்க போறீங்க. தேவைப்பட சட்டப்போராட்டம் வேணுமாங்கிறது அந்த மக்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா நம்ம உடலை வந்து இது பண்ணிடக்கூடாது. சட்டப்போராட்டம் தேவையா தேவை இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்டம். ஆனா இன்னைக்கு இந்த நீங்க நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய செய்தி. தொடர்ச்சியாக இது பேசுபொருளாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு முறையும் தேசிய ஊடகங்கள் பேசும். தேசிய ஊடகங்கள் பேசுறாங்க. ஆப்வியஸ்லி பாஜக கொண்டதுனால இது வந்து ஆமான் வரவேற்று பேசுவாங்க. அவங்க என்னங்க ஏர்போர்ட் கூட வேண்டாமா, சென்னையில் 2 ஏர்போர்ட் கூட இல்லையான்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அவர்களுக்கு உண்மைகளை உரைக்கக்கூடிய இடமாக இருக்கும். ஆமாம், நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் இங்கிலீஷ் படத்தில் உட்காந்தேன்னா எங்களோட உண்மைகள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எங்களோட விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? அவங்க வேலை இல்லையா? 900 நாட்களாக ஏன் போராடணும்? நீங்கள் சொல்ல நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து அப்பா வாங்கப்பா,
போய் சென்னையில கூட செட்டில் ஆகலாம், இல்ல வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஜாலியா இருக்கலாமே. ஏன் அதை விட்டுட்டு இவங்க சொல்ற நல்ல காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, ஏன் அதை விட்டுட்டு இவங்க விவசாயத்திற்காக நீர்நிலைக்காக போராட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுங்கிற நியாயத்தை பேசக்கூடிய இடத்திற்கு நாமெல்லாம் நகருவோம் நான் நினைக்கிறேன். அது இந்த நியாயத்தை உறக்க சொல்லும் பொழுது இந்த திட்டத்தை கைவிட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க நம்புறோம். அதற்காகத்தான் இன்னைக்கு இட்ஸ் நாட் டூ லேட் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து. வேகமா போயிருக்கணுமானா போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு போனதுனால இது மிகப்பெரிய போராட்டமாக மறுபடியும் வடிவெடுக்குமா என்று கேட்டால் ஆம், வடிவம் எடுக்கும். சொல்லும்போது 36வது நபர்னு சொன்னீங்க. இதுக்கு 35 பேர் போயிருக்காங்க. அப்ப 35 பேர் போகாத ஒரு தாக்கத்தை விஜய் வரும்போது ஏற்படுத்துறாரு. இல்ல யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டாம். இல்ல நான் ஏன் இந்த கேள்வி நான் ஏன் கேட்கிறேன்னா, இவங்க எல்லாமே 35 பேர் வர்றாங்க, போறாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, போயிட்டாங்க. அங்க வெறும் மாற்றம் எதுவும் வரல. இப்ப விஜய் இந்த இடத்துக்கு வர இவரும் வந்துட்டு போயிடுவாரா, இல்ல மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குதா? ரொம்ப நாளைக்கு அதான் சொல்றேன். நீங்க தாக்கம் அப்படிங்கிற அளவுல நீங்க இவர்கள் போனது இப்ப பல பேருக்கு தெரியாது. நான் சொல்லும் பொழுதுதான் சில பேர்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த தாக்கம்ங்கிறது வேற அளவு. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஃபோக்கஸ், நேஷனல் அளவுக்கு ஃபோக்கஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக நாங்கள் விட்டுற மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா அந்த செயற்குழு தீர்மானத்தில் போட்டது என்பது சும்மா வரிகளாக எழுதியது அல்ல. நாங்கள் கூட நிற்போம். இந்த ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து வி ஆர் அகெயின்ஸ்ட் பரந்தூர், நோ டு பரந்தூர் ஏர்போர்ட்டுன்னு நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம். அதை இன்னைக்கு எங்கள் தலைவரும் உறுதிப்படுத்துவார். ஏன்னா எங்களோட மாவட்ட இப்போ நீங்கள் இந்த வேலைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் இங்கே தொடர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. கோச்சாளர் நிற்கிறாரு. அப்போ இந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மக்களுடன் சேர்ந்து அறவழியில் என்ன விஷயங்களை முன்னெடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். இன்னொன்று நீங்கள் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி அந்த மக்கள் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான தீர்வு என்ன தெரியுமா சார்? ஒரு 7-8 மாதத்துக்கு இந்த ப்ராஜெக்டை நடக்க விடாமல் பண்ணிட்டாலே நம்ம வந்து தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை நிறுத்துறதுக்கு ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த கட்சி சொல்லுங்க? எந்த கட்சி எதிர்கட்சியாக வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? தற்போதைய சூழ்நிலைக்கா? ஆமாம், திமுக தான். திமுக மட்டும் எதிர்ச்சி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல் ஆனா அவங்க தான் கொடி பிடிப்பாங்க. பரந்தூர் வேண்டாம் அப்படின்னு அவங்க கொடி பிடிச்சவங்க தானே முன்னாடி இவங்க மாத்தி மாத்தி தானே பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இது ஒருவேளை இது ஸ்டாலின் ஆட்சியாக இல்லாமல் இது அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஏடிஎம்கே ஆக்சுவலா வேற ஆட்சியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருந்திருக்கும்? முதல் ஆளா முன்னாடி நின்று இந்த போராட்டத்தை நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் ஒருத்தர் பொதுச் செயலாளர் துணை செயலாளர் கதிரேசன் இருக்காரு இல்லையா, கதிரேசன் பெரிய ஹீரோ இருந்திருப்பாருங்க. சரி, எங்க கத்தி கதிரேசன் மாதிரி அவர் பெரிய ஹீரோ இருந்திருப்பாரு. அவரு திமுக வந்து எதிர்கட்சி ஆயிட்டாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நடக்க விடாம பாத்துக்குவாங்க. அதுதான் நம்ம செய்ய, தமிழக மக்கள் செய்ய வேண்டிய, காஞ்சிபுரம் மக்கள் செய்ய வேண்டிய. திமுக எதிர்கட்சியா இருந்தா நடக்க விடாம பண்ணுன்றீங்க. ஆமா, அங்க 900 ஏக்கருக்கு ஜி ஸ்கொயர் இருக்கு, இவருடைய அப்போ கதையே வேற மாதிரி இருக்குங்க. நீங்க கதையை மாத்திடுவாங்க. ஏர்போர்ட் எதற்கு? இப்போ 8 வழி சாலை என்ன நடந்துச்சு? நீ இன்னைக்கு வந்து திமுக சில ரவுடிகள் சொல்ற ஐடிகள் சொல்லணுமா? திமுக ஐடிகள்லாம் சிலது விமான நிலையம் ஏன் வேண்டும் தெரியுமா, விமான நிலையத்தின் முக்கியத்துவம் தெரியுமா, உங்க ஆள் கூட கார்ல தானே போறாரு, உங்க ஆள் கூட பெரிய கார்ல தான் ஈவி வெஹிக்கிள்ல தானே போறாரு எல்லாம் சொல்லி சொன்னாங்க. நான் சொல்றேன், 8 வழி சாலை எதிர்த்தீங்கல்ல, 8 வழி சாலை ஏன் எதிர்த்தீங்க? அப்ப சொல்ல வேண்டியதானே, நமக்கு 4 வழி சாலை பத்தாதே, 8 வழி சாலை அல்லவா வேண்டும், நாம் இன்னும் பல நிறுவனங்களை சேலம் மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் தடுக்கலாம், பேசியிருக்கலாம்ல. அப்ப மட்டும் ஏன் விவசாயிகளோட நிற்கிறோம்? விவசாயிகளை எதிர்க்கும் எடப்பாடியே உன்னை காலி செய்கிறோம் ஏன் பேசுனீங்க? அப்ப என்ன நிலைப்பாடு? உங்க நிலைப்பாடு, நான் அன்னைக்கு 8 வழி சாலைக்கும் எதிரானவன், பரந்தூர் விமானத்துக்கு எதிரானவன், எனக்கு பேசுற யோகியதை, உனக்கு பேசுற யோகியதை இருக்கா? இன்னைக்கு திமுக சார்பா பேசுற உங்களுக்கு யோகியதை இருக்கிறேன் கேட்டால் யோகியதை இல்லை. கட்சிக்காக பேசாத, மக்களுக்காக பேச. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அது பாலியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கான விவசாயம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். மக்களுக்காக இன்டர்வியூ முதல்ல மனுஷன், அதுக்கப்புறம் தான் கட்சி. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான். நான் தமிழக வெற்றி கழகமா இல்லை மனிதனா கேட்டால் முதல் மனிதன், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி எனக்கு வரும். அப்போ எனக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு. நீங்க உங்களுக்கு புரிதல் இல்லாத காரணத்தால் நீங்க அதே தான் சொல்றீங்க. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படுது, ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது, திமுக எதிர்கட்சியா போனா பரந்தூரை எதிர்க்கக்கூடிய முதல் குரல் மு.க. ஸ்டாலின் குரலாக இருக்கும். எதற்காக பரந்தூர், இன்னும் மக்களை எத்தனை இன்னல்களுக்கு ஆளாக்குவீர்கள் அவர் எழுதுவார். இது நடக்கும், கவலைப்படாதீங்க. அது ஒண்ணு வந்துட்டாலே எங்கேயுமே ப்ராஜெக்ட் நடக்காது. அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கான அவசியமே இல்லை, எல்லா கதையும் இவங்களே மாற்றி மாற்றி பேசுவாங்க. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்கட்சி ஆகிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் நான் பார்க்குறேன். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.